நான் பிறந்த ஊரில் இது வரைக்கும் நான் பார்க்கலன்னா பார்த்து 43 வயசாச்சு. நல்ல ஒரு பிரியாணி. அது ஒரு கிராமம் போயிருந்த ஊர். அஜினமோட்டோ போட்டிருக்கா? இல்லை. இல்லை. பாம் ஆயில்? இல்லை. ஆர்டிஃபிஷியல் கலர்? இல்லைண்ணே. நம்ம ஃபுட்டை வந்து வாட ஸ்மெல் கொண்டு வரதுக்காண்டி ஃப்ராக்ரன்ஸ் எதுவும் இது பண்ணுறது இல்லை, நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணுறோம் சார். இதுதான் நம்மளோட மெயின் பெஸ்ட் திங். அது போக 22 ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். டாப் சீக்ரெட்ஸ் இது எல்லாமே. டாப் சீக்ரெட்டு நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. விரும்பி சொல்கிற விஷயம், ஃபஸ்ட்டு அவங்க நம்ம கண்டெய்னர் ஓப்பன் பண்ணவொடனே ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் சார். அவங்களுக்கு அந்த பிரியாணி சாப்பிடணுங்கிற ஒரு எந்துவை தூண்டுது. அது ஃபஸ்ட்டு அரோமா, அந்த அரோமா நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது போக ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கையில் பிசு இருக்காது, செரிமானத்தன்மை இருக்காது. அவங்க இப்போ மத்தியானமும் பிரியாணி சாப்பிட்லாம், நைட்டும் பிரியாணி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வராது சார் நம்ம இதில். அந்த மாதிரி ஒன்று சாப்பிட்ட ஃபீல் ரொம்ப டம்பாக இருக்க மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் காலையில் பிரியாணி சாப்பிட்லாம், மத்தியானம் பிரியாணி சாப்பிட்லாம், நைட்டு பிரியாணி சாப்பிட்லாம். அது 24 முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அவங்களே தயார் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் கண்டிப்பாக சார். வேறே சொல்லிட்டாங்க. நம்ம என்ன சொல்ல போகிறோம்? மறக்கார் யாருமே மறக்காதீங்க. மறக்காது. ஒரு தடவை மறக்கார சாப்பிட்டா மறக்காத அளவுக்கு வரும். சூப்பருண்ணே. தலைமுறைக்கு ஞாபகத்துக்கு வரும். என்ன எனக்கு ஒரு பெரிய உந்துதல்னா, சொந்த ஊரில் இப்படி கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஊர் கோயம்புத்தூர். ஸோ இங்கே இந்த சீரக சம்பா கிடைக்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு ஏர்போர்ட்டில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், பக்கத்துலேயே இருக்கிறனால அடிக்கடி வந்து நாங்கள் இங்கே சாப்பிட்ருக்கோம். அதுக்கு கொடுக்குற கிரேவியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருக்கிறனால நல்லா இருக்கு. இங்கே ஸ்டாஃப்ஸ் நாங்கள் எல்லாருமே இங்கே தான் வந்து சாப்பிட்றோம் மேக்ஸிமம். வணக்கம் மதுரை முத்தண்ணே. வணக்கம்ப்பா. சூப்பர்ண்ணே, ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்ம மரைக்கார் பிரியாணியில் தான் நம்ம இருக்கிறோம். அதாவது திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய அவுட்லெட்டில் நம்ம இருக்கிறோம். திருமங்கலம் அப்படின்னும் போது இந்த சுற்று வட்டாரத்தில் தான் உங்களோட ஊர் இங்கே இருக்குது அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில். நல்ல சாப்பிடணும் அப்படி. அதுக்கு தான் ஒரு கரெக்டான இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். மரைக்கார் பிரியாணி கிட்டத்தட்ட 21 இடத்துல வந்துட்டு அவுட்லெட் இருக்குதுண்ணே. அதாவது நம்ம கோயம்புத்தூராக எடுத்துக்கிட்டோம், சேலமாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவுட்லெட் இருக்குது. அது போக இவங்க வந்துட்டு 150 இடத்துல திறக்கலான்னு இருக்காங்க அடுத்த மாதம். அதுக்கான வேலைப்பாடுகள் போயிட்டு இருக்குது. அதில் எப்படியும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஒரு 75 அவுட்லெட்லையாவது திறந்துடலான்னு இருக்காங்க. ஸோ இப்போ பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே வந்து பிரியாணி வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவாண்ணே? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பிரியாணி ஆர்டர் பண்ணிடுறேன். அண்ணனுக்கு ஒரு பிரியாணி எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு ஒரு பிரியாணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். ஓகே. பிரியாணி வந்திருக்கு. அது வரங்களே மனம் வந்துருச்சு. நானே ஒரு பின்னே ஓசை ஒரு முன்னே. சூப்பர், அற்புதமா இருக்கு பாக்குறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்படியே மேம்பாலம் கட்டின மாதிரி கரெக்டாக அளவு எடுத்து இன்ஜினியர் வச்சு கட்டின மாதிரி இருக்கும். ஆனா இப்போ பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிரியாணி ஜோக்குகள் ஏதாவது? ஆமாம், அது இருக்கும். முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி 4 கேள்வி தான் கேட்பாங்க, நறுக்குன்னு. அதே நானும் கேட்டேன். சரிண்ணே. இதில் அஜினமோட்டோ போட்டிருக்கா? இல்லை. பாம் ஆயில்? இல்லை. இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்? இல்லைண்ணே. நம்ம ஒரே கொஸ்டின் ஒன்று தெரியும் போலியா? அதாவது இருக்குக்கு எதிர்பார்ப்பு என்னன்னா இல்லைன்ற மாதிரி. இல்லை, நான் வரும்போதே வந்துட்டு இங்கே ஒரு போர்டு ஒன்று வச்சிருந்தாங்கண்ணே. அதில் வந்து இந்த விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்றதும் போட்டிருந்தாங்க. நான் கரெக்டாக நீங்களும் கேட்குறீங்க. அப்புறம் டால்டாவும் இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகேண்ணே, இப்போ வந்து டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் இதில் என்ன இருக்குன்னு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் சொன்ன பின்னாடி தான் சுவை கூட மாதிரி தெரியுது. அஜினமோட்டோ இல்லை, பாம் ஆயில் இல்லைன்றது இதில் இருக்கு. அதெல்லாம் இல்லை அப்படின்றது இதில் இருக்கு. என்ன கமல் மாதிரி பேசுகிறேன்னா? சூப்பர்ண்ணே, உண்மையிலே அதாவது பயங்கரமாக சொல்லிட்டீங்க. இதில் வந்து வேறு பார்க்கும்போது சீரக சம்பா அரிசி அப்படின்றது ஒரு மனசுக்கு இதமாக இருக்குது. சென்னையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்மதி அரிசி தான் வந்து எங்கே பார்த்தாலும் இருக்கும். இங்கே சீரக சம்பான்றது வந்து பொதுவாக சாப்பாடுக்குனாலே மதுரையா நல்லா இருக்குமியா அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்துடும். கரெக்டு. மித்ததுக்கு எப்படியோ மதுரைக்கு மட்டும் ஒரு 2 மணி 3 மணி கூட சூடாக ஒரு ஆம்லேட் போடுங்க சாப்பிட்றது நம்ம ஊர். அது உங்கள் ஏரியா சிம்மக்கல். ஆமாம், அப்படியாப்பட்ட ஊரில் சாப்பாடு குறைய இருக்கக்கூடாது, அதை பூர்த்தி சரியாக வச்சுருக்கீங்க. சூப்பர்ண்ணே. ஓகே, நீங்கள் எந்த ஊர் போனாலும் இது தாண்டா சொல்லுவாங்க நினச்சிடக்கூடாது. எங்கள் ஊர் பெருமைக்காக சொல்ல, எங்கள் ஊர் நடக்கிற சம்பவம். சூப்பர்ண்ணே. ஆனால் எனக்கு இந்த வந்து டேஸ்ட் பார்க்கும்போது மற்ற நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் வந்து போட்டிருக்காங்க இருக்குது அப்படின்னு சொல்லி. அதாவது மற்ற மசாலாலாம் யூஸ் பண்ணாமல், மற்ற பிராண்ட் மசாலாலாம் யூஸ் பண்ணாமல் இவங்களே வந்து ராஜபாளையத்துலேருந்து பிரியாணி ரெசிபி மசாலா ஸ்பைசஸ்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அது போக 22 ஸ்பைசஸ் இருக்கானே இதில். அதுவே ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஏன்னா பிரியாணி சாப்பிட்றவங்க இவ்வளோ விஷயங்கள் இதில் போட்டிருக்காங்களே, நான் படிச்சுட்டு தான் வந்தேன். அதெல்லாம் புதுசாக இருக்குது. சூப்பர். அதான் எது இல்லைன்னு சொல்லிடுறீங்க, எது இருக்குன்னு சொல்லிடுறீங்க. ஓகேண்ணே, எங்களுக்கு தெளிவாக போயிடுது. ஆனால் நீங்கள் சொல்கிறத விட, ஏன்னா நீங்கள் ஒரு நாள்
நான் ஒரு நாள் கரெக்ட். ஆங்கர் சொல்லிட்டு போயிடுவோம். ம். இங்கேயே இருக்கிறவர் என்னென்ன இருக்குன்னு சொன்னா தான் கொஞ்சம் நம்பும்படியான தகவலாக அது அமையும். ஆனால் நம்மளாலே ஒரு ஆள் வர சொல்லுங்க. சூப்பர். அதான் நம்மளாலே ஒரு ஆள் இந்த கூட்டுருவோம் இந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய. ஏன்னா நீங்க மனப்பாடம் பண்ணி சொல்லினா சொல்லிடுவீங்க. ஆமா, அதுக்காக நம்ப முடியாது. அதை செய்யறவங்க வச்சுக்கிறவங்களே அவங்க கூட்டு சொல்லி மக்களும் நம்பணும். ஆமா, நம்பிக்கைக்குள்ள ஒரு நபர். வாங்க சார். யார் வாங்க பிரதர்? நம்ம மரக்காயில வாங்க. அண்ணன் வந்து கேட்குறாங்க. சரி சார். இல்லை அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிட்டேன். எது எது இல்லை அப்படின்னு சொல்லி, எது எது இருக்கு இந்த பிரியாணியில் அப்படின்னு கேட்குறாங்க. தம்பி கொஞ்சம் படித்த பையன் மாதிரியே இருக்காரு. அப்போ பொய் சொல்ல வாய்ப்பு இல்லை. கரெக்டு. அது வெள்ளையா இருக்க பையன் பொய் சொல்ல மாட்டேன். இன்னொரு கான்செப்ட் சொல்லுங்க சார். என்னென்ன சார் இருக்கு? சார் நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலில் யூஸ் பண்ணுறோம். வெரி குட். அதுக்கப்புறம் கீயில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீரக சம்பாவில் மட்டும்தான் ரைஸ் பண்ணுறோம், வேறு இதில் பண்ணுறது கிடையாது சார். அதே மாதிரி அன்வான்ட் ஃப்ராக்ரன்ஸ் நம்ம ஃபுட்டை வந்து வாட ஸ்மெல் கொண்டு வரதுக்காண்டி ஃப்ராக்ரன்ஸ் எதுவும் இது பண்ணுறதில்ல, நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணுறோம் சார். இதுதான் நம்மளோட மெயின் பெஸ்ட் திங். அது போக 22 ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். டாப் சீக்ரெட்ஸ் இது எல்லாமே. டாப் சீக்ரெட்டு நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஓ, டாப் சீக்ரெட்னு நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. அதனால கொஞ்சம் பயப்படுறாங்க. சூப்பர்ண்ணே. இப்போ வந்து பார்க்கும்போது இந்த பிரியாணி டேஸ்ட்டு இப்போ நிறையா பேர் வந்து சாப்பிட்டுட்டு இது ரொம்ப எனக்கு லைக்கபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி விரும்பி சொல்கிற விஷயம் என்ன நீங்கள் எங்கே பண்ணுறது? விரும்பி சொல்கிற விஷயம் ஃபஸ்ட்டு அவங்க நம்ம கண்டெய்னர் ஓப்பன் பண்ணவுடனே ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்னன்ஸ் சார். அவங்களுக்கு அந்த பிரியாணி சாப்பிடணுங்கிற ஒரு எந்துவை தூண்டுது. அது ஃபஸ்ட்டு அரோமா, அந்த அரோமா நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது போக ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கையில் பிசு பிசுப்பு இருக்காது, செரிமானத்தன்மை இருக்காது. அவங்க இப்போ மத்தியானமும் பிரியாணி சாப்பிடலாம், நைட்டும் பிரியாணி சாப்பிடலாம். செரிமானத்தன்மை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். செரிமானத்தன்மை இருக்காது. நானாதான் படவன் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. தமிழ் என்னைக்குள்ள பசங்க தமிழ் கம்மி இல்லை. டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வராது சார் நம்ம இதில். அந்த மாதிரி ஒன்று சாப்பிட்ட ஃபீல் ரொம்ப டம்பாக இருக்க மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் காலையில் பிரியாணி சாப்பிடலாம், மதியானம் பிரியாணி சாப்பிடலாம், நைட்டு பிரியாணி சாப்பிடலாம். அது 24 அதான் முக்கியமான பாயிண்ட். ஆமாம், ஏன்னா அவங்களே தயார் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் கண்டிப்பாக சார். சூப்பர். உங்களுக்கு எப்படின்னு இருக்குது இந்த பிரியாணி? வந்து நீங்கள் நிறைய இடத்துல சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரியாணி உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு திருமணத்தில் சொந்த ஊரில் சாப்பிட்றேன். அப்படின்னு எப்படி இருக்குது எதிர்பார்ப்பு? எவ்வளோ மாற்றங்கள். நாங்கள் பக்கத்தில் இப்படி சுற்றும்போது ஒரு டீ சாப்பிட்ற கலையும் ஸ்கூலுக்குள்ள தான் இருக்குது, ஒரு 200 அடியில் இருக்குது. சூப்பர். ஆனால் இப்பெல்லாம் நாங்கள் படிக்கும்போது இல்லைன்றது ஒரு சின்ன வருத்தம். ஜாலியாக நண்பரோட வந்து சாப்பிட்ற எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போய் சேர்ந்தது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தான் வந்து பாப்பா ஸ்கூல்லாம் இருக்குது, ஆமாம், தம்பி ஸ்கூல்லாம் இருக்கணும் போது அவங்க வந்து நண்பர்களோட வந்து நான் ஊருக்கு அடிக்கடி இங்கே தான் கிராஸ் பண்ணி போனோம். கரெக்டாக ரோட்லாம் கிராஸ் பண்ணி போனோம். அதனால் எனக்கு ஒரு சின்ன வரப்பிரசாதம் மாதிரி. சூப்பர். இப்போ நம்ம இடத்துல பிரான்ச் வச்சுருக்கோம் சார். நம்ம இப்போது தமிழ்நாட்டில் 21 அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அடுத்த அப்கமிங் பார்த்தீங்கன்னா 150 அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம் சார். ஸோ வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணி நம்ம டெலிவரி பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். பெஸ்ட் பிரியாணி அவுட்லெட் செயின்ங்கிற ஒரு நேம் நம்ம கிரியேட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் சார். அது ஒன்று இந்த மெயினானதாச்சுக்கு அடுத்தடுத்த பிரான்ச் எப்போ வரும்னா இதை அப்ரிஷியேட் பண்ணி மக்கள் அக்ரி பண்ண அப்படின்னா தான் அவங்களுக்கே வரும். அந்த அளவுக்கு அவங்க பண்ணி கொடுத்தனால, குவாலிட்டி கொடுத்தனால இத்தனை பிரான்ச்சஸ். சூப்பர். அது மட்டும் இல்லாமல் வேறு இன்னும் ஓப்பனிங்கு 150 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ண போகிறோம் சார். பேன் தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம லொக்கேஷன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த ஃபுல்லாக அப்கமிங் ஃபுல்லாக வந்துடும் சார். சூப்பர். அதாவது நம்ம பேன் இந்தியா பிரியாணி சாப்பிட்டு ஆமாம், ஓப்பன் பண்ணி ஜாவிக்கு தொலைச்சிட்டிங்களா? இல்லை சார், உடனே ஆரம்பிச்சுங்க. நம்பர் போட்டுருங்க. ஆமாம், அது கரெக்டு சார். எனக்கு வந்து நீங்கள் பிரியாணி வச்சு இந்த சிக்கன் வச்சு ஏதாவது ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஒரு ஜோக் நிறைய இருக்கா? இதுவே ஒரு பிரியாணி தான். இதுவே ஒரு கரெக்டாக சொல்லிடலாம். பிரியாணி பறக்கிற சிக்கன் ரைஸ், சிக்கன் ரைஸ், சிக்கன் தம்பி வச்சுருச்சுட்டார். தம்பி அவ்வளோதான். அப்படி என்ன இருக்கணும், காமெடி இருக்கட்டும். அப்படியே என்ன இருக்கணும், அடுத்த ஜோக் போங்கடா. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சிரிக்கல இதவே ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதான் சிக்கன் ரைஸ் கழுத சிரிச்சே விடுவோமே. அதுதான். அதான் எப்போ இதுன்னு நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. சிக்கன் ரைஸ் 2. அப்படியா? இது என்ன இந்தியன் 2 இது மாதிரி இதுலேயும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லைண்ணே, 2 பார்சல்னு சொல்கிறது. ஓ, அப்படி வெயிட் அட்ட காமிச்சு சொல்கிறது. டீலாம் 1/2 அப்படின்னு வாங்கல. அவங்களோட ஏடிஎம்கே கொடி போல நினைச்சு. சூப்பர். இந்த பிரெட் அல்வாலாம் அதுக்கு ஒரு நல்லா இதாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்தீங்களா? ஒருத்தலாம் காலையில் 10 மணிக்கு ஒரு அல்வா சாப்பிடலாம், 11 மணிக்கு ஒரு அல்வா சாப்பிடலாம், 1 மணிக்கு அல்வா டைம் வச்சு. டாக்டர் சொன்னாரா என்னன்னு பார்த்தா அவர் அளவா சாப்பிட சொல்லியிருக்காரு. அல்வா சாப்பிடுங்க. ஓ, தேங்க்யூ. ஓகே சார். நம்பர் நானா உங்களை வச்சுக்கிட்டு 2 ஜோக்கு நாங்கள்
ஒரே மட்டும் திருப்பி அதை வந்து கரெக்டாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நம்ம மரக்கார் பிரியாணி எப்படி இருக்குது உங்களுடைய ரிவ்யூ சாப்பிட்ட வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூ மாதிரி? இல்லை இன்னொரு ஹைலைட்டான விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, பிரியாணினா வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம், வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்லான்னு வச்சுருக்காங்க. ஆனால் இவர் காலையிலும் சாப்பிட்லாம், மதியம் 3 டைம் சாப்பிட்லாம். ஏன்னா நாங்கள் சேர்க்குற ஸ்பைசஸ்னுடைய ஸ்பெஷல் அப்படின்னு அதுவே ஒரு திருப்தியாக இருக்கும். எல்லாருக்கும் பயம், 2 விட சாப்பிட்றோம் 3 சாப்பிட்லாமா அப்படின்னு. அந்த தாட் இதுவரை எனக்கு கேள்விப்படாது. காலையிலையும் கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு எங்களுடைய நீட்டாக நாங்களே தயார் பண்ணுற ஸ்பைஸ், அதெல்லாம் நம்பி சொல்கிறோம். சூப்பர் அப்படின்ற விஷயமும் இது வரைக்கும் சாப்பிட்ட வரைக்கும் பிரமாதம். நான் பிறந்த ஊரில் இது வரைக்கும் நான் பார்க்கலைன்னா பாரு. 43 வயசாச்சு. நல்ல ஒரு பிரியாணியாக அது ஒரு கிராம பகுதி இந்த ஊர். இங்கே நல்லா ஹைஜீனிக்காக ஒன்று பண்ணியிருக்காங்கன்ற போது பெரிய விஷயம். சூப்பர். மரக்கார் பிரியாணிக்கு உங்கள் ஸ்டைலில் வந்து மக்களுக்கு என்ன சொல்லுவீங்க? வேறே சொல்லிட்டாங்க, நம்ம என்ன சொல்ல போகிறோம்? மரக்கார் யாருமே மறக்காதீங்க. மறக்காது. ஒரு தடவை மரக்காரில் சாப்பிட்டா மறக்காத அளவுக்கு இருக்கும். ஆஹா, ஒரு தடவை மரக்காரில் சாப்பிட்டா மறக்காத அளவு இருக்கும். சூப்பருங்க. தலைமுறைக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். தலைமுறை என்ன எனக்கு ஒரு பெரிய உந்துதல்னா சொந்த ஊரில் இப்படி கிடைச்சு. ஏன்னா போட்டிகள் இருந்தால் தான் நல்லா இருக்குன்றது. பிரியாணினா ஒரு கம்பெனி மட்டும் சொல்லாமல் புதுசாக வந்து அது குறுகிய காலத்தில் இத்தனை பிரான்ச்சஸ், அது 150 பிரான்ச்சஸ் அளவுக்கு நான் போகிறதுனாங்கன்னா மக்கள் அந்த ஆதரவு கொடுத்தனால, அது விரும்பினனால தான் உண்டு. அதனால் இன்னும் நிறைய பிள்ளை ஊட்டியில் பெற்று போட்டுகிட்டே இருங்க. மரக்கார்லேருந்து நிறையா குழந்தைகள் வரணும், விசாலமாகணும், எல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குடும்பத்தோடு சாப்பிட்டு மகிழ் இருக்குது. புது வரவு, அதுவும் பேன் இண்டியா லெவலுக்கு வரக்கூடிய ஒரு வரவு மரக்காயிற்கு பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. சந்தோஷம். சூப்பர். நம்ம அப்படியே சாப்பிட்டு கிளம்பிக்கோங்க. ஓகேடா, தேங்க்யூடா.